வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு மாபெரும் அதிர்ச்சியையும் பெருத்த ஏமாற்றத்தையும் அளித்த ஒரு கறுப்பு நாளாகவே மாறிவிட்டது என்று சொல்லலாம். ஆம், இங்கிலாந்து அணிக்கு எதிரான நடைபெற்ற 3ஆம் டி20 போட்டியில் இந்திய அணி சந்தித்த அந்த 125 ரன்கள் வித்தியாசத்திலான படுதோல்வி என்பது சாதாரண ஒரு தோல்வி கிடையாது. இந்திய டி20 கிரிக்கெட் வரலாற்றிலே இப்படி ஒரு மோசமான தோல்வியையும் ஒரு மோசமான சாதனையையும் நாம் இதுவரை கண்டதே இல்லை. ஸ்ரேயஸ் தலைமையிலே இந்த அணி எப்படி இவ்வளவு பெரிய சறுக்கலை சந்தித்தது, எங்கு பிழை நடந்தது என்பதை நாம் மிக ஆழமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கிரிக்கெட் என்பது ஒரு எதிர்பாராத விளையாட்டு. வெற்றி தோல்வி ஜகஜம் என்று எவ்வளவுதான் மனதை தேற்றிக் கொண்டாலும் ஒரு சர்வதேச போட்டியில், அதுவும் டி20 போன்ற ஒரு குறுகிய ஓவர் கொண்ட ஒரு அதிரடி ஆட்டத்தில் 125 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அணி தோற்கிறது என்றால் அந்த அணியின் பேட்டிங், பவுலிங், பீல்டிங் என அனைத்து துறைகளும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது என்றுதான் அர்த்தம். டாஸ் போடப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து ஆட்டம் முடியும் வரை இந்திய அணி எந்த ஒரு இடத்திலும் ஆதிக்கத்தை செலுத்தவில்லை என்பதுதான் மிக கசப்பான உண்மை. இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது அவர்களிடம் திட்டம் மிக தெளிவாக இருந்தது. முதல் ஓவரில் இருந்து இந்திய பந்துவீச்சாளர்களை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. பவர் பிளே ஓவர்களில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் காட்டிய அந்த ஆக்ரோஷம் இந்திய பந்துவீச்சாளர்களின் நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சரியான லென்த் மற்றும் லைனில் பந்து வீச முடியாமல் இந்திய பவுலர்கள் திணறிய போது இங்கிலாந்து அணி அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நாலாபுரமும் பந்துகளை பவுண்டரிக்கும் சிக்சருக்கும் பறக்க விட்டார்கள். மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் மட்டுமின்றி தொலைக்காட்சியில் போட்டியை பார்த்து கொண்டிருந்த கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களும் ஒரு கட்டத்தில் உறைந்து போய்விட்டார்கள். கேப்டனாக ஸ்ரேயஸ் பீல்டிங் மாற்றங்களை செய்தாலும் பவுலர்களை மாற்றினாலும் எதுவும் எடுபடவில்லை. இங்கிலாந்து அணியின் ஸ்கோர் ஜெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டே சென்றது. ஒரு பெரிய இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி முன்னேறிய போது இந்திய அணி பீல்டிங்கும் மிக சுமாராகவே இருந்தது. முக்கியமான கட்டங்களில் விடப்பட்ட கேட்சுகளும் பவுண்டரியை தடுக்க தவறிய மிஸ் பீல்டிங்களும் இங்கிலாந்து அணிக்கு மேலும் ரன்களை பரிசாக அளித்தனர். இப்படி ஒரு மாபெரும் இலக்கை இங்கிலாந்து அணி நிர்ணயித்த பிறகு இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது ஒரு பெரிய அற்புதம் நிகழும். நமது பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடி இந்த இலக்கை அடைவார்கள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு கௌரவமான ஸ்கோரையாவது எட்டுவார்கள் என்றுதான் நாம் அனைவரும் எதிர்பார்த்தோம். ஆனால் நடந்தது என்னவோ வேறு. முதல் சில ஓவர்களிலே விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தள்ளாடத் தொடங்கியது. இங்கிலாந்து பந்துவீச்சாளர் மிக நேர்த்தியாக பந்து வீசினார்கள். அவர்களின் வேகத்திற்கும் பவுன்சருக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் இந்திய பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினார்கள். ஒரு டி20 போட்டியில் ரன் ரேட் அழுத்தம் என்பது மிகப்பெரியது. அந்த அழுத்தத்தை இந்திய அணியின் முன்னணி பேட்ஸ்மேன்களால் கையாள முடியவில்லை என்பது அப்பட்டமாக தெரிந்தது. ஸ்ரேயஸ் உள்பட நடுவரிசை பேட்ஸ்மேன்களும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் வந்த வேகத்திலே வெளியேறியது ரசிகருக்கு மேலும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஒரு பார்ட்னர்ஷிப் கூட சரியாக அமையவில்லை. ஒரு பக்க விக்கெட்டுக்கு சீட்டுக்கட்டு போல சரிந்து கொண்டே இருக்க, மறுபக்கம் ரன் ரேட் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து கொண்டே சென்றது. இறுதியில் 125 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படுதோல்வியை இந்திய அணி தழுவியது. இந்த தோல்வி வெறும் தோல்வி அல்ல, இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. இந்திய அணி நிர்வாகம், பிசிசிஐ மற்றும் தேர்வுக்குழுவினர் உடனடியாக பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஏன் இந்த அணியால் இவ்வளவு பெரிய அழுத்தத்தை கையாள முடியவில்லை? வெளிநாட்டு மண்ணில் அல்லது வலுவான அணிகளுக்கு எதிராக விளையாடும் போது நமது வீரர்களின் மனநிலை ஏன் இப்படி ஆட்டம் காண்கிறது? உலகக்கோப்பை போன்ற பெரிய தொடர்களை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி அணியின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் குலைத்துவிட்டதா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. எம்.எஸ். தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற ஜாம்பவான்கள் தலைமையிலான அணி எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும் ஒரு போராட்ட குணத்தை வெளிப்படுத்துவார்கள். தோல்வி அடைந்தால் கூட கடைசி பந்து வரை போராடி வீழ்வார்கள். ஆனால் இந்த போட்டியில் இந்திய அணியிடம் அந்த போராட்ட குணமே துளியும் இல்லை. சரணடைவது போல்தான் அவர்களின் ஆட்டம் இருந்தது. ஒவ்வொரு முறையும் புது புது வீரருக்கு வாய்ப்பளிக்கிறோம், பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பலமாக இருக்கிறது என்று நாம் பெருமை பேசிக் கொண்டாலும் ஒரு நெருக்கடியான காலத்தில் அந்த திறமை வெளிப்படாவிட்டால் என்ன பையன்? ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற இளம் தலைவர்கள் தங்களை நிரூபித்துக் கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் துஷ்டவசமாக அவர்கள் இந்த சவாலில் பின்தங்கிவிட்டார்கள். இனி வரும் காலங்களில் இந்திய அணி தங்களது தவறுகளை இருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரு மாபெரும் முயற்சியை கொடுக்க வேண்டும். பந்துவீச்சில் உள்ள குறைகளை சரிசெய்ய வேண்டும். குறிப்பாக பவர் பிளே மற்றும் டெத் ஓவர்களில் ரன்களை கட்டுப்படுத்தும் கலையை பவுலர்கள் மீண்டும் பயிற்சியெடுக்க வேண்டும். பேட்டிங்கை பொறுத்தவரை எந்த சூழ்நிலையிலும் பயமின்றி விளையாடும் ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த இருண்ட அத்தியாயத்தை மறந்துவிட்டு இந்திய அணி ஒரு புதிய உத்வேகத்துடன் அடுத்த போட்டிகளில் களமிறங்கி தங்களது பழைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகனினும் மாபெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீங்கள் இந்த போட்டியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் யார் என்று கருதுகிறீர்கள் என்பதை உங்கள் கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கிரிக்கெட் அலசலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.